Hello friends, welcome to Meera Mind Voice, Day 38 Big Boss House. இன்னைக்கு மார்னிங் ஆக்சுவலாக ரிவ்யூ ரிகார்டிங் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு மார்னிங் ஆக்டிவிட்டியோட ஆரம்பித்தாங்க. ஒன்றுமே கண்டென்ட்டே இல்லாமல் நேற்றுக்கு நைட்டு 11:30 மணிலேருந்து நடந்ததெல்லாம் காமிச்சு விடியற் காலம்புற ஆனந்தி என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் பாய்ஸ் ரூம்லேருந்து எல்லாரோட செப்பல்ஸ் எல்லாத்தையும் ஒழிச்சு கொண்டு போய் கிச்சனில் வச்சு ஸ்கூல் பெல்லை கூட திருடிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் 24/7 அவங்க கேரக்டராகவே வாழற மாதிரி போர்ட்ரை பண்ணுறாங்க. ஆனந்தி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அதில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது காலம்புற ஒவ்வொன்றுத்தையா 7 மணி 7:10 7:15ன்னுட்டு ஒவ்வொன்றுத்தையா தேடுறாங்க. ஜெஃப்ரி அவர் வழியாக ஸ்கூல் பெல்லை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் செருப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் டேபிளில் இருந்த கம்ப்யூட்டரை காணும். அண்ட் பிரின்சிபல் மேமோட டேபிளில் இருந்த சாமான் எதையுமே காணும். எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி மேனேஜ்மெண்ட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடித்து எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி இவங்க வர்றதுக்குள்ளே எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து, பிகாஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் சமைக்கணும். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற 5 பேரையும் நல்லா வச்சு செய்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து. அது போகாதுன்னு ரிவ்யூ ரிகார்டிங் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று ஆளாளுக்கு ரிவ்யூ பண்ணாங்க. அவங்க சொல்கிறது கேட்கணுமா? அதில் ரஞ்சித் சொன்னது தான் செம சூப்பராக இருந்தது. விபி எதுக்குன்னே தெரிலன்னொன்னே பிரின்சிபல் சூப்பராக கைத்தட்டினாங்க. பிரின்சிபலும் வேஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கு அப்படின்ன உடனே அவங்க மூஞ்சி தொங்கி போச்சு. எல்லோரும் ஒருத்தரும் பேசினாங்க. ஆனந்தி சொன்னாங்க, என்னை எல்லாருமே ஒரு திருடின்னு பட்டம் கட்டுறாங்க. பல விஷயங்கள் பவித்ரா சொன்னாங்க, நான் அவளை ஒத்தியை மட்டுமே அட்ரஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்காக பல விஷயங்கள் திருடி கொண்டு போய் வச்சது நான். ஆனால் எல்லாரும் ஒத்தரை மட்டும் பட்டம் கட்டுறது தப்பு. ஸ்கூலில் இதெல்லாம் நடக்கும். ஒருத்தருக்கு பட்டம் கட்டுறாங்கன்னா அவங்கள ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் ஓகேவாக தான் இருந்தது. அடுத்தது பிரின்சிபல்கிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், உடனே வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க பிரின்சிபல் என்ன அப்படின்லாம் இது பண்ணாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ஃபீட்பேக்குக்கு என்ன மீனிங்னு சொன்னார். ஏன்னா பல பேர் விபி நல்லா பண்ணுறாரு, அவங்க நல்லா பண்ணுறாங்க, இது ரொம்ப நல்லா சிறப்பாக நடக்குது, நம்ம இந்த பிபி ஸ்கூலையே நல்லா மாற்றிடுவோன்னு புகழாரம் சூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னார், சர்ச்சை எழுந்து என்ன நடக்கிறதுங்கிறத நீங்கள் பார்த்து இவங்க இன்னும் என்ன பெட்டராக பண்ணணும்னு சொல்லணும். அதுதான் ஃபீட்பேக்குங்கிறதுக்கு மீனிங். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணலாம், எந்த விஷயத்தை எப்படி மேம்படுத்தலாம், மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணினா இன்னும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இப்படி புகழாரம் சூட்டிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்பில் கேட்டார், எப்படி ஸ்கூலில் தாடி மீசையோடு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு. பசங்களுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு எழுந்தது. ஒரு சில பேர்லாம், ஐயோ நான் தாடி எடுத்தால் நல்லா இருக்க மாட்டேனே, இந்த தாடியை நான் எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப யோசித்தாங்க. ஆனால் கடைசியில் எல்லாரையும் எடுக்க வச்சுட்டாரு. எடுத்துட்டு அவங்க எல்லோரும் அசம்பிளிக்கு வர்றதுக்கே லேட்டாச்சு. ஸ்கூல்னு எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஸ்கூலில் நடக்கிறது எதுவும் இங்கே நடக்காது. இன்றைக்கி கிளாஸும் ஒன்றும் கிடையாது. மாரல் சயின்ஸுன்னுட்டு ஜாக்லின் ஒருத்தங்க மட்டும் எல்லாரையும் நாமினேஷனில் சொல்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி சாவடிச்சதை தவிர ஸ்கூலில் வேறு எதுவும் சொல்லித்தரா மாதிரியோ வேறு எதுவும் பண்ணுற மாதிரியோ எதுவுமே கிடையாது. ஈவன் ஜெஃப்ரி இருக்காரே, பிடி ஆட்டம் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்லோ, வெரி ஸ்லோ. என்ன பண்ணுறதுன்னே யாருக்குமே தெரியல. லிட்ரலாக பார்த்தா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஜோடி ஜோடியாக எல்லோரும் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் விஷால் தர்ஷிகா, இன்னொரு பக்கம் ரயான் அண்ட் சௌந்தர்யா, இன்னொரு பக்கம் நம்ம சத்யா, ராணவ், நடுப்புற பவித்ரான்னு அது ஒரு ட்ரையாங்கிள். ஏன் விபின்னு சொல்லிட்டு அருண் வழிகிற வழிஷல் இருக்கே பிரின்சிபல் மேம் கிட்ட, ஏன்னா அவர் கேரக்டர்லேயே இருக்காராம்.
இதுக்கு நடுப்புற ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற இந்த அன்ஷிதா, ரியா இந்த பொண்ணுங்க இல்லாமல் சேர்ந்து லவ் லெட்டர் எழுதி விபி எழுதுகிறாராம் பிரின்சிபல் மேமுக்கு. இந்த மாதிரி சிட்டு சிட்டாக எழுதி கொடுத்து என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக காமிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக பவித்ரா டே. பவித்ரா ஃபஸ்ட்டே சத்யா கூட சண்டை போட்டு நான் ராணவ் கூட போய் பேச போகிறேங்கிற மாதிரி எனக்கு 2 பேருமே வேணாம் போங்கடா அப்படின்னு அவங்க சொல்ல இது ஒரு சின்ன சலசலப்பாக காலம்பரியே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சிவாவை கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து யாராவது ஒருத்தர், சிவாவன்னு சொல்ல, யாராவது ஒருத்தரை டீம் ஒர்க் பற்றி கிளாஸ் எடுக்கணும், யாரை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவாவே முந்திட்டு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவங்க எல்லோரும் ஜெஃப்ரிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை, நான் வாட்ச்மேன் வேலை மட்டும்தான் பண்ணுறேன், ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அவரை தேர்ந்தெடுத்தோன்னே வியர்ட் ரீசன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் சொன்னார் பிக் பாஸ். ஏன்னா எதுக்காக சிவாவை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்ட உடனே இவங்க என்னமோ சொன்னார் அருண். ஸோ சிவா வாஸ் செலக்டட். ஆனால் உண்மையிலேயே சிவா வந்து நல்லா பண்ணினார். அந்த டீம் ஒர்க் டாஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணினார். உள்ளே கூட்டிகிட்டு போய் அழகாக 3 டீமாக செலக்ட் பண்ணி, ஒன்றும் இல்லைங்க, ஒரு மெஷ்ஷு கூட இருக்கும், அதில் கீழே பால் இருக்கும், 5 குச்சியை வச்சு அதை உள்ள ஓட்டையில் விட்டு விட்டு பேலன்ஸ் பண்ணி பாலை வெளியில் எடுத்துகிட்டு வர்ற டாஸ்க்கு நல்லா கண்டக்ட் பண்ணினார். அழகாக ஒருத்தருக்கும் டைம் என்றதாகட்டும், டீம் ஒர்க்னால் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும், ஹீ டிட் இஸ் பெஸ்ட். பண்ணி முடித்த உடனே அதையே என்ன பண்ணிட்டாரு பிக் பாஸ், இன்றைக்கி டெய்லி டாஸ்க்கு, நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் இருக்கும் இல்லையா, அதையே வச்சுட்டாரு. அதையே வச்சு பாய்ஸ் டீம், கேர்ள்ஸ் டீம். பியூட்டி என்னென்னா, உள்ளே பண்ணினப்போ கூலாக பண்ணி முத்து அதை வின் பண்ணினார். வெளியில் பண்ணும்போது பாய்ஸ் டீமில் அவர் இருந்துமே பண்ண முடியல. பாய்ஸ் டீம் விட்டுட்டாங்க. நேத்திக்கும் பாய்ஸ் டீம் டாஸ்க்கை விட்டுட்டாங்க, இன்றைக்கும் டாஸ்க்கை விட்டுட்டாங்க. சாச்னா, ரியா, சௌந்தர்யா, ராயன் அண்ட் பவி இருந்த கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஓன் பை த கேர்ள்ஸ். வேறு ஒன்றுமே இல்லையே, வேறு என்னத்தை பேசுகிறது இன்றைக்கி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது பிக் பாஸ் தீபக்கை வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாரு. என்னென்னா, இன்னைக்கு நைட்டு களை கட்டணும், கலகலகலன்னு இருக்கணும், கலேபரமாக இருக்கணும் பாய்ஸ் ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸ்டாஃப் எல்லாம் திக்குமுக்காடணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு இது எதுவும் தெரியக்கூடாது. ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆஃப்டர் லைட்ஸ் ஆஃப் வீட்டை 2 பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவங்க தான் இந்த ஸ்கூல் ஒன்லி லவ் ட்ராக்கில் மட்டும்தானே போயிட்டுருக்கு. ஸோ அதையே பிடிச்சாங்க. ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து ஃபஸ்ட்டு தர்ஷிகாவும் நம்ம விஷாலும் ஒரு டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடி முடித்த உடனே ஜெஃப்ரியை கூப்பிட்டு இதை சொல்ல விட்டுட்டோமே, பிடி சார் ஜெஃப்ரி தமிழம்மா மஞ்சரிக்கு ரூட் விட்றாங்களாம். அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. அவங்கள வந்து மஞ்சரியை வந்து புகழ்ந்து ஜெஃப்ரி வந்து பாடணும், டான்ஸ் ஆடணும்னு சொன்ன உடனே அவர் வந்து நான் பாட மட்டும் பாடுறேன், மஞ்சரி நான் கேட்க மட்டும் கேட்குறேன் அப்படின்னு. இட்ஸ் வெரி அன்ஃபேர். அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த மாதிரி படுத்துறதுங்கிறது. அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பவித்ராவும் ரயானும் ராணவும் தனியாக போய் உட்காந்துட்டாங்க. தனியாக போய் உட்காந்து, பிகாஸ் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ ஒரு சண்டை ஆரம்பிச்சுதுங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சண்டை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. க்ளீனாக பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஆரம்பிக்கணும், அடுத்தது ஹோட்டல் டாஸ்கில் பண்ணின மாதிரி அங்கே தனியாக, இங்கே தனியாக, இந்த ரூமில் தனியான்னு தனித்தனியாக வெடிக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் எல்லோரும் யாரை கவனிக்கிறதுன்னு தெரியாமல் பதறணும் அப்படின்னுட்டு. இதில் நடந்த ஒரே ஒரு விஷயம், நம்ம ராயன் வந்து அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டினார். சாரி ராணவ் அவரே சொன்னார், எல்லாரும் என்னை ராயன்னு கூப்பிடுறீங்க, என் பேரை கூட யாருக்கும் ஒழுங்காக சொல்ல தெரியல, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்குப்பா, ரொம்ப சாரி. ராணவ் ரொம்ப அது பர்சனலாக பேசின மாதிரியும் இருந்தது. அருண் அவரை சமாதானப்படுத்த போக வெளியில் உடனே சௌந்தர்யா இவங்க தனியாக ராணவே சௌந்தர்யா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு துணைக்கி கூப்பிட்டுக்கிட்டாரு. அடுத்தது விஷாலை வந்து நீ ஆரம்பி, ஒத்தொத்தரியாக க்யூ கொடுத்து ஒத்தொத்தரியாக பண்ண சொல்லி
ஆனால் உண்மையிலே பார்க்குறதுக்கு இந்த பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்தாருன்னு தெரியாமல் பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே என்னமோ உள்ள ரணகலம் போயிட்டுருக்குற மாதிரி தான் இருந்தது. மேனேஜ்மெண்ட்டில் இருந்த 6 பேரும் திக்குமுக்காடி போயிட்டாங்க. ஒரு செகண்ட் நம்ம ரஞ்சித் வந்து அவருடைய இதுலேருந்து வெளியில் வந்து அவர் ஒரு கத்தினார் பாருங்க, என்னடா பண்ணிட்டுருக்கீங்க எல்லாரும், கொஞ்சமாவது அமைதியாக இருக்க மாட்டிங்களான்னு. ஹீ கேம் அவுட், ஹீ பர்ஸ்ட் அவுட். மஞ்சரி ஷீ பர்ஸ்ட் அவுட், அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. யாராலையும் அந்த டிப்ளமசி இல்லை அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல, அந்தளவுக்கு உள்ள ரணகலம் ஆயிடுச்சு. பல பேருனுடைய மனசில் இருந்த குமுறல்கள்லாம் வெளியில் வந்தது. இதே தான் பண்ணாங்க ஜாக்லின். அவங்களுடைய மாரல் சயின்ஸ் கிளாஸுன்னு காலம்புற ஒன்று வச்சப்போ தீபக்கை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. மேனர்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறேன்னா இந்த மேனர்ஸை இவங்க என்றைக்கு தான் விட போகிறாங்களோ தெரியல. வீட்டில் நமக்கு எல்லாம் மாரல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுபடி பார்த்தா அவர் வந்து இப்படி பண்ணாமல் இருக்கணும். அடுத்தது ஒவ்வொருத்தரையா நீ இது பண்ணக்கூடாது, நீ அது பண்ணக்கூடாது, பவித்ராவை பார்த்து பேசணும்னு நினச்சிக்கிட்டே மட்டும் இருந்தால் போகாது, நீ பேசணும். அடுத்தது ரஞ்சித்தையும் பார்த்து நான் அமைதி காப்பேன்னு இருக்கக்கூடாதுன்னு ஒத்தொத்தரையா ஒரு கட்டத்தில் சத்யாவுக்கு கோபமே வந்து சத்யாவை என்ன சொன்னாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்கங்கிறதுக்காக நான் ஆரம்பித்த உடனே நாமினேஷன்லேருந்து ஆரம்பித்து இதையே தான் பேசிகிட்ருக்கீங்க நீங்கள். இது வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தெரியல, உங்கள் மனசில் இருக்கிற வன்மத்தை எல்லார் மேலேயும் கொட்டுற மாதிரி இருக்குது. ராணவியும் இப்படி தான் சொன்ன உடனே ராணவ் சொன்னார், இது உங்களுக்கும் பொருந்தும் மேம் அப்படின்ன உடனே நான் எதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் திண்டாடினாங்க நம்ம ஜாக்லின். தீபக் சொன்னார், சத்யா நான் வெளில போகிறேன்னு வாக் அவுட் பண்ணிட்டாரு. தீபக் சொன்னார், டேய் எனக்கு கூட தான் பிடிக்கல, ஆனால் நான் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கேன், அதுதான் டெக்கோரம், டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம கவனிக்கணும் அப்படின்னுட்டு. இதுவும் மோரலஸ் ஜாக்லினுக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் தான். அவர் சொன்னார், மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுங்க, இந்த வீட்டில் யார் யார் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணினா அவங்கள திருத்திக்க முடியும், நீங்கள் தான் மாரல் சொல்லி கொடுக்கணுன்னுட்டு. அவங்க அதை இந்த மாதிரி எடுத்துட்டு மொத்தமாக மனசில் இருக்கிறது அத்தனையும் ஒத்தொத்தர் மேலேயும் கொட்டி தீத்துட்டாங்க. அது அந்த மாதிரி முடிஞ்சதுனால இப்போ ஈவினிங் இது வேறு ஆனதுனால சௌந்தர்யா அவங்கள கார்னர் பண்ணாங்க. என்ன ரொம்ப இது பண்ணுறியா அது பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி போய் அழுதுட்டாங்க அவங்க. அதுக்கு வெளியில் முத்து பேசிகிட்ருக்காரு, இவங்க அழுறது கூட கண்டென்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா மஞ்சரி அழுதுட்டாங்க, இப்போ இவங்க அழலைன்னா அப்புறம் எல்லாருக்கும் இவங்க தெரியாமல் போயிடுவாங்க. எல்லாரும் வெளியில் ரஞ்சித் சொல்கிறாரு, அவன் தான் தெரியணும்னுட்டு கத்திட்டு இருக்கான், என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னுட்டு. ஸோ இப்படி கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க்கும் இங்கே ஒரு காமெடியாகவே முடிந்தது. எல்லாரும் கத்தி ஒரு மாதிரி ஓஞ்சிருக்காங்க. இதுக்கு முடித்த உடனே ஒரு பெரிய இது வேறு 1 ஹவரில் அப்படியே கலைவரமான பிக்பாஸ் வீடு, கண்டஸ்டன்டெல்லாம் இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, கலங்கி நிற்கும் மேனேஜ்மெண்ட், அவங்க நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, நம்ம ஆர்வத்தை தூண்டுறாங்களாம். ஒருத்தரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நைட்டு போய் படுத்து தூங்கிட்டு காலம்பரை எழுந்து ஒன்றா டான்ஸ் ஆடி எல்லோரும் சிரித்து ரசித்து விளையாடிட்டு தான் இருப்பாங்க. இந்த வாரமும் இப்படியே தான் போகுது. ஸ்கூல் டாஸ்க்கை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமா, இதை விட சொதப்ப முடியாதா? ஸ்கூல்னு அனுப்பிச்சா எல்லோரும் வெளியில் சொல்கிறாங்க, எல்லா ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லோரும் பார்க்குறாங்கன்னுட்டு. அப்போ ஸ்கூல்னு போனால் அங்கே லவ் மட்டுமே தான் இருக்கா, அங்கே பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லையா? அங்கே எவ்வளவோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு வாத்தியாருக்கு திடீர்னு ஒருத்தர்களை பிடிக்கும், நீ இது பண்ணினா மேலே வரலாம்ப்பா அது பண்ணினா மேலே வரலாம்ப்பான்னு ஒரு அட்வைஸாவது பண்ணுவாங்க. இங்கே எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றாங்க, சண்டை போடுறாங்க, லவ் பண்ணுறாங்க, இப்படி மட்டுமே கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படி போகிறதுன்னுட்டு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட வியூஸை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.